வணக்கம். வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி ரேஷன் அரிசியை வச்சு தக்காளி சாதம் செய்யலாங்க. ரேஷன் அரிசி நல்லா 2 கப்பு அரிசி எடுத்துருக்கேங்க. அதை ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ரேஷன் அரிசினாவே நல்லா வாஷ் பண்ணணுங்க. ஒரு 5-6 தடவை நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு குக்கரில் பட்டை, ஏலக்காய், லவங்கம் இதெல்லாம் போட்டுக்கோங்க. அடுத்தது சோம்பு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கோங்க. இப்போ அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். நான் 5 தக்காளி எடுத்துருக்கேங்க. 2 கப் அரிசிக்கு 5 தக்காளி போட்டிருக்கேன். மஞ்சத்தூள், இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு, இதையெல்லாம் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரம் வெந்துடும். அடுத்தது மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கறி மசாலா, கொஞ்சம் சீரக பவுட்ரு இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டோம். வதக்கின பிறகு மல்லி இலை போட்டுக்கோங்க. 2 கப்பு அரிசிக்கு 5 கப்பு தண்ணி விட்டால் சரியாக இருக்கும். கொஞ்சம் உப்பு பத்தலைங்க, அதனால் நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு நல்லா கிளறிக்கோங்க. குக்கரில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சாப்பாடு நல்லாயிருக்கும். ரேஷன் அரிசியில் தக்காளி சாதம், பருப்பு சாதம்லாம் செஞ்சால் நல்லா இருக்குங்க. சாப்பாடு சுட சுட ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதுக்கு உருளைக்கிழங்கு வறுவலும் வேக வச்ச முட்டையும் தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.